நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கும் திரு பிரசாந்த் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும், முன்னிலை வைக்கும் திரு அசோக் இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு பேசுவதற்காக வருகின்றிருக்கும் சகோதரர் பால் ராஜேந்திரன் மாநில பரப்பு செயலாளர் திக அவர்களுக்கும், பால் பிரபாகரன் மாநில பரப்பு செயலாளர் அவர்களுக்கும், திரு முனியசாமி மாவட்ட தலைவர் திக அவர்களுக்கும், திரு சோமா சந்தன்ராஜ் பாண்டியன் மாவட்ட செயலாளர் தமிழ் விடியல் கட்சி அவர்களுக்கும் மற்றும் ஜுஜித் அவர்கள், எம் ஆசான் அவர்கள், சே தாசு அவர்கள், திரு ஊர்காவலன் அவர்கள், திரு வேல்முருகன் அவர்கள், திரு சரவணன் அவர்கள், திரு சுந்தரி மைந்தன் அவர்கள் மற்றும் நிதிஷ்குமார் அனைவருக்கும் தமிழ்நாடு மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 27ஆம் தேதி அன்று தூத்துக்குடி மாவட்டம் ஆரோமங்கலத்தை சார்ந்த ஐடி நிறுவன ஊழியர் தம்பி திரு கவின் அவர்களை பாளையங்கோட்டையில் வைத்து படுகொலை செய்த, சமூக விரோத செயலை செய்த, ஆணவ படுகொலை செய்த அந்த காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கும் கணவனும் காவல்துறையிலே பணியாற்றுகிறார், அவருடைய மனைவியும் காவல்துறையிலே பணியாற்றுகிறார். அவர்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கிறது. ஒரு குழந்தை அவர்கள் சித்த வைத்தியத்திற்கு படிக்க வைத்திருக்கிறார்கள். இன்னொருத்தரை தமிழ்நாட்டிலே மோசமான எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத காட்டுமிராண்டித்தனமாக அந்த பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அந்த சுஜித் என்ற இளைஞர் இன்றைய தினம் சிறையில் இருந்தாலும் கூட அவனுடைய பேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ஐடியில் எல்லாத்திலையுமே அவன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆயுதத்தோடு இருந்திருக்கிறான். அவன் அருவாளை பல்வேறு மாடல்களிலே கையிலே வைத்திருக்கிறான். ஆனால் எப்படி அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் இது தெரியாமல் இருந்திருக்கும்? ஆனால் அந்த தாயும் தகப்பனும் காவல்துறையில் இருந்தாலும் கூட தன்னுடைய மகனை ஒரு ரவுடியாக வளர்த்திருக்கிறார்கள். அந்த ரவுடி தன்னுடைய சகோதரியை படிப்பு காலத்திலிருந்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்தார் என்பதற்காக அந்த ரவுடி ஆயுதத்தை பயன்படுத்தி கோழைத்தனமாக அவர் மருத்துவமனையில் இருந்தபோது பேச வேண்டும் என்று வீட்டிற்கு அழைத்து அவர் பட்டா பகலிலே படுகொலை செய்திருக்கிறார். இது ஒரு கோழைத்தனமான செயல். இச்செயலை யார் வேணாலும் மறைந்திருந்து ஒளிந்திருந்து ஏமாற்றி யாரையும் எப்படி வேணாலும் நினைத்தால் கொலை செய்ய முடியும். இந்த படுகொலை செய்த அவர் உடனே காவல்துறையில் கைது செய்யப்படுகிறார். ஆனால் இது உண்மையிலே அவர் தனியாகத்தான் செய்தாரா, இல்லை அவர் ஏற்கனவே ஆயுதம் ஏந்திய பல குழுக்களோடு அவருக்கு தொடர்பு இருந்ததா, மற்றும் பல்வேறு பேர் இந்த கொலைகளை சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வுத்துறை கடுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். சம்பவம் நடந்து 4 நாட்கள் ஆகியும் கூட அந்த மணிமுத்தார் காவல்துறையிலே பணியாற்றும் அவர்கள் இருவரும் இன்று வரை கைது செய்யப்படவில்லை என்பது அதைவிட ஒரு மிகப்பெரிய கொடுமையான செயல். ஒரு காவல்துறையிலே பணியாற்றியவர்கள் இப்போது இருக்கும் காவல்துறைக்கு தெரியாமல் அவர்கள் எப்படி ஒழிய முடியும்? நமது தமிழகத்திலே காவல்துறையிலே நுண்ணறிவு பிரிவு என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் எங்களை போன்ற போராட்ட குழுவினர் எல்லாம் ஒவ்வொரு இஞ்சியாக அளந்து வைத்திருப்பார்கள். நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் என்னென்ன காரியம் செய்கிறோம் எல்லாம் எளிதாக கண்டுபிடிப்பார்கள். அப்படிப்பட்ட காவல்துறையினர் அந்த 2 குற்றவாளிக்கு துணையாக இருந்த தாயும் தந்தையும் எங்கிருக்கிறார்கள் என்று எப்படி தெரியாமல் இருக்கும்? அவர்கள் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை? இதற்கு பின்னணியில என்ன இருக்கிறது என்பதையெல்லாம் இன்றைய தினம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது.
அதனால் இந்த ஆணவ படுகொலை என்பது தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டுகளிலே குறைஞ்சபட்சம் 40க்கு மேலே நடந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே இதற்கு தனியாக ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரிலே PCL ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிற்கு நான் சென்றிருந்தேன். அங்கு கௌசல்யா சங்கர் அவர்கள் கடுமையாக இந்த அரசை பற்றி அந்த மேடையிலே அவர்கள் பேசினார்கள். திராவிட ஆட்சி அமைக்கப்பட்டவுடன் உடனடியாக ஆணவ படுகொலைக்கென்று தனி சட்டம் நிறைவேற்றப்படும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆட்சி 4 ஆண்டு காலம் ஆகியும் அவர்கள் இன்னும் அந்த ஆணவ சட்டத்தை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தப்படவில்லை. அந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருந்தால் தம்பி கவினுடைய மரணம் இன்று நடந்திருக்கிறது என்று நமக்கு நினைக்க வருகிறது. இப்படியே நாம் பேசிக்கொண்டால் எண்ணற்ற ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் இனிமேல் ஆணவ படுகொலை நடக்கக்கூடாது என்று நினைத்தால் அவர்கள் அதற்கென்று தனி சட்டத்தை இயக்க வேண்டும். காவல்துறையிலே தனியாக ஒரு காவல் பிரிவு ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் கேட்டால் ஏற்கனவே 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே இதற்கென்று சிறப்பு சட்டம் இருக்கிறது என்கிறார்கள். எங்கே அப்படி இருக்கிறது? இந்தியத்தினுடைய தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணையம் ஒரு இதிலே வெளியிடுகிறது. தீண்டாமை வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அந்த வழக்கை மாவட்ட துணை கண்காணிப்பாளர் விசாரணை செய்து அந்த வழக்கை தள்ளுபடி செய்யக்கூடாது என்றும் அந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு அனுப்பி நீதிமன்றத்தில் விசாரணையை சந்தித்து தான் அவர் அந்த வழக்கிலிருந்து வெளியேற வர வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து காவல்துறையிலும் உள்ள டிஎஸ்பி அவர் ரேங்கில் உள்ளவர்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தாமல் எல்லா தீண்டாமை வழக்குகளையும் மிஸ்ஸிங் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இவர்களே விசாரணை செய்து இவர்களே தீண்டாமை வழக்கை ரத்து செய்து விடுகிறார்கள். இதனால் தீண்டாமை வழக்கிலே கைது செய்யப்படும் குற்றவாளிகள் 98% குற்றவாளிகள் விடுதலை அடைந்து விடுகிறார்கள். எங்கே ஒரு டிஎஸ்பி ஒரு வழக்கு பதிவு செய்யலாம், விசாரணை செய்யலாம். ஆனால் அந்த டிஎஸ்பிக்கு அந்த வழக்கை ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை என்று தாழ்த்தப்பட்டோர் தேசிய ஆணையம் கூறியிருக்கிறது. ஆனால் அது இங்கு நடைமுறையிலே இல்லை. தூத்துக்குடியில கூட பல்வேறு வழக்குகள் எனக்கு தெரிஞ்சு தீண்டாமையில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையுமே டிஎஸ்பி லெவலில் இருக்கிற அந்தஸ்து உள்ள அதிகாரிகளே அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் 1989 வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உள்ள விதியா? இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஏன் அரசு அதிகாரிகள் கடுமையாக பயன்படுத்த மாட்டிருக்கிறார்கள் என்று காரணம் தெரியவில்லை. இதை உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும், அமுல்படுத்த வேண்டும். ஒரு தமிழ்நாட்டிலே 6 மாதத்திற்கு ஒரு முறை தீண்டாமை சட்டத்தின்படி முதல்வர் அவர்கள் ஒரு குழுவை அமைத்து அதில் எந்தெந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எப்படி தீண்டாமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது, அதனுடைய விவரம் என்னவென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே ஒரு தீண்டாமை குழு ஏற்படுத்தி இங்கு உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அந்த குழுவை ஆய்வு செய்து எந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள், ஜாமீன் பெற்றிருக்கிறார்களா, அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் தலைமையிலே ஒரு குழு செயல்பட வேண்டும் என்று விதிமுறை இருக்கு. ஆனால் அது எல்லாமே நடைமுறையில் மட்டுமே இல்லை. இதனால்தான் இந்த தீண்டாமை கொடுமை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே தமிழ்நாட்டில் தீண்டாமை சட்டம் சரியாக அமுல்படுத்தப்படவில்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த
கவினுடைய படுகொலையை நாம் ஒரு வாரம் பேசுவோம் அல்லது 10 நாள் பேசுவோம். அதற்கு பிறகு இந்த படுகொலையும் மறக்கப்படும், அதை எல்லோரும் மறந்து விடுவோம். எனவே இது தொடர்வதற்கு இந்த அரசு சரியான சட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்று நான் வருத்தத்தோடும் வேதனையோடும் பதிவு செய்கிறேன். எனவே தமிழக அரசு உடனடியாக ஆணவ படுகொலைக்கென்று தனி சிறப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். SC/ST ஆக்டில் போடப்படும் வழக்குகளை அந்தந்த டிஎஸ்பி வச்சு மிஸ்ஸிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த வழக்கை முடித்து வைக்கக்கூடாது. அதுக்கென நியமிக்கப்பட்ட நீதிமன்றத்திலே வழக்கை நடத்தி அதற்கு பிறகுதான் அந்த வழக்கை விசாரணை முடித்து குற்றவாளியா இல்லை என்பதை அவர் வெளியே வர வேண்டிய அளவிற்கு சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்த வேண்டும். இந்த இவ்வளவு பெரிய ஒரு நல்ல கண்டன ஆர்ப்பாட்டத்தை ரெடி செய்த நமது தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இங்கு வருகின்றிருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் மீண்டும் மாலை நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தீர்மானத்தை உடனடியாக தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் நல இயக்கம் சார்பாக வேண்டுகோள் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி ஓங்குக, விடியல் மலரட்டும். அடுத்தபடியாக தோழர் தமிழரசு, தென்மண்டல செயலாளர், தமிழ் புலிகள் கட்சி. இன்றைய தினம் தூத்துக்குடி மாநகரிலே தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தந்தை பெரியார் திராவிட கழக தோழர்களுக்கும் மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து